வாட்டுச்சு வந்துச்சா போட நாயே. என்னாச்சு? ஏன் கோவமா இருக்க? சொல்லல. குரங்கு நீ வேலை அவங்க இடக்க கம்மாடிப்ப நீ வேலை படுபாய் இப்ப இப்படி போட்டு அடிச்சான தங்க மாதிரி உடம்பு வச்சிருக்கேன். அடாடா நீ கடிகார மேல அடாடாடா நீ தங்க செய்யனால இப்படி சொல்டா இப்படி சொல்லு. அம்மா 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 நான் பொல்லாதவன உன்னை நான் சாமி கும்பிட்டுவல உள்ளூர்காரனா இருந்தா இன்னும் சாமி கும்பிட்டு போல. நீ வெளியூர்காரன் என்னை பத்தி தெரிஞ்சுக்கல. ஆத்தாவா ஏலே நான் அடிப்பல. ஆனா நீ சத்தம் போடக்கூடாதுல. ஏன்னா சத்தம் கேட்டு 4 பேர் வீட்டுக்குள்ள வந்தா என் கௌரவம் போயிரும்ல. மீறி சத்தம் போட்ட நான் சாமி கும்பிட்டுவல. இனிமே என் குடும்ப விஷயத்துல தலையிட்ட என்ன பண்ணுவேன்? ஒரு வழி பண்ணிடுவோம். வாங்கடா. என்னடா வணக்கம்லாம் பெருசா இருக்கு? அண்ணன் ஒண்ணு கேட்டா அடிக்க மாட்டீங்களே? வேணாண்டா, அண்ணன் அடிக்கும். சும்மா கேளுங்கடா. அன்னைக்கு பவித்ரா தள்ளிட்டு போனியே, என்ன பண்ண? அடச்சி, அவெல்லாம் ஒரு பொண்ணா? திமிரு பிடிச்ச கழுத. ஆமாண்ண, அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ. அப்படி திமிரு பிடிச்சவ இருக்கிறதாலதான் ஊருக்குள்ள மழையும் பெய்யல, அரிசி விலையும் ஏறி போச்சு. அவ திமிரும் அடங்கணும், ஊருக்குள்ள மழையும் பெய்யணும். அதுக்கு ஒண்ணு செய்யலாமா? பவித்ரா குடும்பத்தை கொடுத்துவோமா? அவள மாதிரியே ஒரு உருவம் செஞ்சு இங்க வாழ. என்னல கொடும்பாய் கட்டுறியால? சாமி கும்பிட்டுவால? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது,
பூச்சி குழந்தை மாதிரி பண்ணல. நாய் மாதிரி பண்ணல. இப்படி நாய் குலைக்கும். அப்படி கொள்ளல. தரையில் நீச்சல் தரையில் நீச்சல். அப்படியே அதுதான். குடும்ப விஷயம் வெளியில போ. என்ன பவித்ரா கண்ணு என்ன எம்பிட்டுக்கும்? அந்த மகமாய் வீட்டு நாய் இன்னைக்கு என்ன கொடுப்பாவை கொளுத்தி அவமானப்படுத்திருச்சு. என்னல சேரு தெரியால, உண்ட சேரு தெரியால, நீ தின்ன சேரு இப்ப வெளியே வரல. என்னல கொடும்பாவி கட்டுறியால? நான் பெரும் பாவில மத்தவன் அடிச்சா ஆத்தா கிட்ட குடிச்ச பாலுதான் வெளியே வரும்னு சொல்லுவாங்களே, நான் அடிச்சா உன் ஆத்தா கர்ப்பத்துல தின்ன சோரே வெளியே வரும்ல. உன்னை அன்னைக்கே சாமி கும்பிட்டுப்பால, இப்ப என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு உனக்கு நீ விடுகண்ண. இந்த வில்லவராயனை பத்தி இவனுக்கு தெரியாது. கொல்லையில குழி வெட்டி இவனே உரமா போட்டு தென்னங்கண்ணு நட்டுருவேன். அப்பா வேணாம்ப்பா, விட்டுருங்கப்பா. ஏந்திரல உன்னை தெருவிலேயே போட்டு மிதிச்சிருப்பேன். என் கௌரவத்து மேல 4 பேர் கண்ணுபட்டா என் குலதெய்வம் கோச்சிக்கும். சரி சரி, ரத்தத்தை தொடச்சுக்கிட்டு ஒழுங்கு மறுவாதையா ஊரு போய் சேரு. வாங்க சொன்னா போனா கொஞ்சம் சாப்பிடுறது. இந்த இளவையா குடிக்க சொல்ற? வேற எந்த இளவை குடிக்க சொல்றீங்க? சரி, குடிச்சு தொலைக்கிறேன். ஆமா, ரொம்ப நாளா எங்க இந்த பக்கம் ஆளையே காணோம். கொஞ்சம் பொறு, சொல்றேன். ஆமா, என்ன கேட்ட? என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம்னு கேட்டேன். அது ஒரு பெரிய கதை. திருப்பத்தூரா நம்ம பழனியோட பொண்ணு மதுரையும் பக்கத்து ஊரு சிதம்பரத்தோட பையன் விருதாச்சலமும் ரொம்ப நாளா சேர்ந்து பழகி இருக்காங்க. இது மதுரையோட அப்பம் பழனிக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே மாமங்காரன் திருப்பதிக்கு சீக்கிரமா வந்து என் பொண்ணு மதுரைய கல்யாணம் பண்ணிக்கன்னு பழனி கடுதாசி போட்டுட்டான்.
காதலிச்சு விருதாச்சலம் சும்மா இருப்பானா? உடனே மதுரையை கூட்டிட்டு பழனிக்கு போய் கல்யாணத்தை முடிச்சிட்டான். மதுரையை காணலன்ன உடனே மாமங்காரன் திருப்பதிக்கு தான் போயிருப்பாங்களோன்னு நினைச்சு பழனிய கூட்டிட்டு திருப்பதிக்கு போயிட்டான். அங்க இல்லைன்ன உடனே நேரா விருதாச்சலம் அப்பன் சிதம்பரத்தை வந்து பார்த்து விஷயத்தை சொல்ல, சிதம்பரம் ஐயையோ இதெல்லாம் எனக்கு தெரியாதே, வாங்க எல்லாருமா சேர்ந்து தேடுவோம்னு சொல்லி சிதம்பரம் பழனி திருப்பதி 3 பேரும் சிதம்பரத்துல இருக்கிற விருதாச்சலம் அண்ணன் மருதமலையை கூட்டிக்கிட்டு மதுரையும் விருதாச்சலமும் மருதமலையில குடும்பம் நடத்தும் போது கண்டுபிடிச்சிட்டாங்க. விவகாரம் என்ன உடனே நான் போனேன்னா அதுக்குள்ள மதுரையும் விருதாச்சலமும் புள்ளைய பெத்துக்கிட்டு டெல்லின்னு பேர் வச்சிட்டாங்க. கொஞ்சம் நில்லுடா. முதல்ல கோயில்ல பாத்துருக்கோம், 2 பேரும் சேர்ந்தே போய் சாமி கும்பிடுவோமே. இத பாரு, எங்க அப்பா கொலைகாரன் ஆக வேண்டாம் தான் அன்னைக்கு நான் குறுக்க விழுந்து தடுத்தேன். இனிமே என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டு நானே உன்னை கடிச்சு கொதறிடுவேன். உங்க அப்பா உன்னை பொண்ணா வளர்க்கல, நாயா வளர்த்திருக்கான். சீப்படா. அர்ச்சனை யார் பேருக்குமா? சாமி பேருக்கு. சரி சரி, உங்க அப்பா பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுட்டேன். எந்திரி. நான் நாய் தாமா. நான் அது மாதிரி நடு ரோட்ல எல்லாம் தப்பு பண்ண மாட்டேன். மரியாதையா மங்களகரமா பாய் போட்டு. இத பாரு, பாய் பிடிக்கலன்னா சொல்லிடு, கட்டில போட்டுக்கலாம். எங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு பாட கட்ட சொல்றேன், அதுல வந்து படு. அடியாத்தி, பட்டணத்துக்காரங்களும் இப்படித்தான் அலைவாக போல இருக்கு. அப்போ ஊருக்குள்ள ஒரு புது கதை நடக்குதுன்னு சொல்லு. அப்போ அதுக முட்டி மோதிக்கிறத மட்டும்தான் நான் பார்த்தேன். ஆரம்பத்துல அப்படிதான் பிள்ளை முட்டி மோதிக்கும், அப்புறம் முட்டி மோதுறதுக்கு எப்படா தனியா இடம் கிடைக்கும்னு அலையும். அந்த 2 மனசு ஒண்ணு சேருங்கிற. உரசுனாதான் பிள்ளை நெருப்பு வரும். அதுங்க உரசி நெருப்பு பிடிச்சி திகுன்னு எரிய போகுது பாரு. அன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன், சொன்னா அந்த வில்லவராயம் பஞ்சாயத்துலதான் நிக்கணும். ஏனே பொட்டு கும்புறேன் சாமி. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல்ல. ஆமா, எப்ப பார்த்தாலும் பளிச்சுன்னு இருக்கு, எப்படில? ஊர் அழுக்க கழுவுறவ உள்ளுக்குள்ள அழுக்க வச்சுக்க முடியுமா? நடு வீடு வரைக்கும் நம்பி விடுறாங்கன்னா அழுக்கு மனசுலயும் இல்ல உடம்புலயும் இல்லங்கிறதுனாலதான். இல்ல, என் சட்ட துணிக்கு குறி போடுற, என் பொண்டாட்டி சீலை துணி குறி போடுற, என் பொண்ணு பாவாடை துணி குறி போடுற. உனக்கு ஒரு குறி போடலான்னு பாக்குறேன், அப்பதானே நீ இன்னொரு துணின்னு தெரியல. சாமி என்ன சொல்றீங்க? ஏலே, ஒன்ன எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கால? அடுத்த வாட்டி வெள்ளைக்கு துணி போடுறப்ப உள்ள இருக்கிற மனசையும் சேர்த்து போடுங்க, துவைச்சு சுத்தம் பண்ணி தரேன் சாமி. என்னடி ஆம்பளையா லட்சணமா முடிஞ்சா இன்னைக்கு என்ன ஜெயிச்சு பாருடா. உன்னை ஜெயிக்கிறதுக்காக தாண்டி தானே இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் அதே பந்தயம், வரியா? நாரடி. 1 2 3. ஒழுங்கா மரியாதையா மன்னிப்பு கேளு. ஏன் சைக்கிளை பிடிச்சு நிறுத்துற? இன்னைக்கு உன்னை ஜெயிக்க தாண்டி போறேன், ஆனா வேற மாதிரி. ஏண்டி, என்ன செஞ்சாலும் உங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவிய? இன்னைக்கு நான் உன்னை கெடுக்க போறேன், இதையும் உங்க அப்பா கிட்ட போய் சொல்லுடி.
என்ன விட்டுடு. இல்ல சாரதா, அந்த துப்பாக்கியை கொண்டு வால. எண்ணி போடுற. என்னல என்னாச்சுல? ஒண்ணுல்ல, ஒண்ணுமே இல்ல. இப்ப என்னாச்சு உனக்கு? வெக்கமா இருக்கு. வெக்கமா? எப்படி வந்துச்சு? அப்படி பண்ணா பொம்பளைக்கு வெக்க வராதாக்கும். நானும் கொஞ்சம் வெக்கப்படணும். அப்படி பண்றியா? சீ. ஏய், ஏய். ஐயா, நீங்க போட்டா வெத்தலை என்ன இப்படி செலுத்துது? இல்ல, இந்த வில்ல வராய வாய்க்குள்ள போனா வெத்தலை கூட பயப்படும்ல. ஐயா, நான் அன்னைக்கே ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். என்னல? ஊருக்குள்ள புதுசா வந்திருக்குல்ல வாத்திச்சு, அது உங்களை பத்தி கேட்டுச்சு. யாரு என்ன கேட்ட? எனக்கு என்னல? எனக்கு இந்த பொம்பளை என்ன பிடிக்காது தெரியுமில்ல? எனக்கு இந்த பொம்பளை என்ன பிடிக்காதுல. சரியா பூச்சி, என்ன ஆத்தா? அந்த வெத்தலை தட்டை கொண்டா. வெந்நீர் போட்டு கொடுத்துருப்பேனே, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, சீக்கிரமா போகணும். கொஞ்சம் போய் இட்லி அரைச்சு தரேன். இன்னும் திட்டி நேரமாவது, பழைய சோறே சாப்பிட்டு போறேன். பவித்ரா, காதலிக்கிறியாமா? இல்லையே, நான் உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள ஒரு காதல் வரணும்னு ஆசைப்படுறவனா? இப்ப சொல்லு. இல்லவராயோட பொண்ணு பச்சை தண்ணியில குளிக்க மாட்டா, பழைய சோறு சாப்பிட மாட்டா. இது ரெண்டையும் நீ செய்யறேன்னா அது காதலை தவிர வேற எதுவுமே இல்லை. பவித்ரா, நான் மனசுல ஒருத்தனையும் கழுத்துல ஒருத்தனையும் சுமந்துகிட்டு படுற வேதனை எனக்கு தான் தெரியும். இந்த மாதிரி நீயும் வேதனைப்படக்கூடாதுங்கிற ஆசையில தான் சொல்றேன். காதலிச்சவனோட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ முடியும்னா காதலி. இன்னொரு சாரதா இந்த வீட்டுல உருவாக்க வேணாமா? இளங்கோ, இல்லப்பா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாப்பா. எங்க ஐயா உன் பாட்டை கேட்கணுமா? உன்னை கூட்டிட்டு சொன்னாரு.